ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹினாட்டா உசுமாக்கி எஸ்எஸ்எஸ். இன்றைக்கி 2 பேருக்கு பர்த்டே. ஒன்று ஆனிமி கேரக்டர், இன்னொன்று ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ அந்த ஆனிமி கேரக்டர் யார் அப்படின்றது நருட்டோ ஃபேன்ஸ்க்கு, எஸ்பெஷலி மதரா ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரோட பர்த்டேனா நம்ம மதராவோட பர்த்டே தான். அப்புறம் அந்த இன்னொரு பர்சன் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ விஷ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே டு மை செல்ஃப். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்துட்டு லைக் காமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே 4 days to go அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அது பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. லைக் நம்ம பர்த்டேலாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி மதுராவோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக வீடியோ போடுற ரீசனே வந்துட்டு என்னோடய பர்த்டேவும் சேம் டே வருதுனால. ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஈவ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ டுடே ஹீரோவான, அதாவது டுடே பார்ன் ஆன மதரா உச்சிகாவை பற்றி சொல்ல போனால், அவர் ஒரு வில்லன்னே யாரும் சொல்ல முடியாது. லைக் அவரோட பாத் வேணால் தப்பாக இருக்கலாம், பட் அவரோட எய்ம் தப்புன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்மளே வந்து ரியல் லைஃப்பில் இந்த விஷயம்லாம் நடந்துராதா, இந்த விஷயம்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் ரியாலிட்டிக்கு, அதாவது லைக் எப்படின்னா ஒரு ட்ரீம்லேயாச்சும் அது நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி, ப்ளஸ் பீஸ் வரணும் அப்படின்றதுக்காகவே போராடினார் மதரா உச்சிஹா. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அவர் போன பாத் தான் தப்பு. ஸோ அவருடைய எய்ம் ஒன்று அடையிறதுக்கு போய் அதை வேறு பாத்தை சூஸ் பண்ணி லைக் நிறைய உயிர்களை கொண்டு இருப்பார். ஸோ அந்த விஷயத்தை தவிர்த்தான் மதரா உச்சிஹா ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹீரோ மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அண்ட் ஹஷ்ராமா அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தவர். ப்ளஸ் வாரார்க்லலாம் பார்த்தா ஜூபிதாராவாக மாறி செம்ம மாஸ் காட்டியிருந்திருப்பார். ஈவன் அந்த பேரை கேட்டாலே சும்மா அதிரும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட லெஜண்டுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மதரா உச்சிஹா. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.